எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இது வரைக்கும் 200 மேலே அடிச்சு ரொம்ப ஹெவியாக போயிருந்துச்சு. இன்னைக்கு மேட்ச் போன மாதிரியே தெரில. இது ஆர்சிபியை 2 வாட்டி விளாண்ட மாதிரி இருந்துச்சு. இது தெரியலையே என்ன கணக்குனே தெரில, ஃபிக்ஸிங்கா என்னன்னு தெரில. 10 ஓவரில் அடிப்பாங்க இது எஸ்ஆர்ஹெச் இது. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ டிலே ஆனது எதுனாலும் தெரில. விக்கெட்டும் சீக்கிரமாக கொடுத்துட்டாங்க. இதே போல தான் முன்னாடி போட்டிருந்தாங்க. இதே ஃபீல்டர் தான் முன்னாடிலாம் நிற்க வைக்கிறாங்க. கலீல்லாம் என்னன்னு தெரியலையே. மேட்ச் கண்டிப்பாக தோற்றுறதான் நினச்சோம். ஆர்சிபி ஏதோ அதிசயமாக ஜெயிச்சுட்டுக்கிறானுங்க. இனி தான் உலக அதிசயமாக ஹைதராபாத்தில் விக்கெட் விழலாம் அடிச்சு போட்டிருப்பாங்க. ஏதோ எதிர்பார்த்தீங்களா ஆர்சிபி ஜெயிப்பாங்க அப்படின்னு? கண்டிப்பாக கிடையாது. ஏதோ தலைவன் ஹெட் அவுட் ஆனதுனால ஜெயிச்சுட்டுக்கிறானுங்க. எல்லாம் பொட்டில் தான் இன்றைக்கி வீட்டுக்கு கட்டி அமைச்சிருப்பானுங்க. அவனுங்களை பாவம் ஜெயிச்சா என்ன பண்ண போகிற, வீட்டுக்கு தான் போக போகிறானுங்க. போகிற சமயத்தில் புண்ணியம் பண்ணிட்டு போனானுங்க. சென்னை மும்பையும் வீட்டுக்கு தான் போக போகுது. எப்படி இருந்தாலும் சென்னையில் நான் தான் ஜெயிச்சிருவானுங்க. சென்னை தான் ஜெயிக்க போகுது. தெரிஞ்ச விஷயம் தானே. ஏதோ ஒரு டைம் ஜெயிச்சிட்டானுங்க, எல்லா டைம் ஜெயிக்க முடியுமா? ஏதோ அவுட் ஆயிருச்சு. ஏதோ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்துட்டு விராட் கோலி ஃபேஸில் கொஞ்சமாச்சும் ஹாப்பி தெரிஞ்சு. இன்னும் அது இல்லாமல் இன்றைக்கி அவங்களுக்கு 250th மேட்ச் நினைக்கிறேன். ஏதோ இன்றைக்கி நல்ல பச்சை கலர் இருந்து போட்டு வராமல் அதே கலரில் வந்தனால ஜெயிச்சிட்டாங்கன்னு தோணுது. பவுலிங் ஒன்றைக்கு ஏதோ பெட்டராக சிராஜ் கொஞ்சம் நல்லா போட்டான். கரண் சர்மா கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்தாரு. கேமரூன் கிரீன்ஸ் உண்மையிலே அவர் கேமியோ தான் வெயிட்டு. பேட்டிங்கும் சரி கடைசியில் கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்தாரு. ஒரு 37 ரன் 20 பால்ஸ் ஆடி கொடுத்தாரு. தென் பவுலிங்கில் வந்துட்டு அவர் தான் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு. பேட் கமின்ஸ் விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு 2 விக்கெட் கடைசியில் வந்து எடுத்து கொடுத்தாரு. அதனால என்னமோ ஆர்சிபி கொஞ்சம் ஈஸியாக ஜெயிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பவர் பிளே கொஞ்சம் நல்லா போட்டாங்க. இன்றைக்கும் அபிஷேக் சர்மா அவன் வந்து நான் எடி அடித்தான். சரி முடிஞ்சு இன்றைக்கி 10 ஓவரில் முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த எஸ்ஆர்எஸ்ல அந்த 4 பேர் தான், ஹென்ரிச் கிளாசன் அப்புறம் டிராவிஸ் ஹெட், அந்த மாதிரி அந்த 3 பிளேயர்ஸ் மட்டும்தான். அவங்க போயிட்டாங்கன்னா அங்கே டீம் முடிஞ்சுன்னு இன்றைக்கி நல்லா கிளியராகவே தெரியுது. அவங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் முடிஞ்சுன்னா அவங்க பின்னாடி எண்டில் ஆள் இல்லைன்றது தெளிவாக தெரியுது. மேட்ச்சு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் நெக்ஸ்ட் இயர் தான் ஆர்சிபி இதுவாகும். இந்த வருஷம் ஒன்றும் பெருசாக மாதிரி இல்லை. கடைசி வரைக்கும் விராட் கோலி சாலா கப்பு நம்மதுன்னு சொல்லி தான் இருக்கணும். இது ஒரு பவுலிங்கே இல்லைண்ணா. ஃபஸ்ட்டு சிராஜ் ஓவரே அடிக்கிறாங்க. பவுலிங்கே கிடையாது, ஸ்பின்னிங் எதுவுமே கிடையாது. பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஆடணும் அந்த இதுவும் கிடையாது. எதுவுமே இல்லை மோஸ்ட்டாக. இன்னைக்கு பவுலிங் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டாங்க. டக்குன்னு விக்கெட் எடுத்தாங்கன்னா அது அந்த பிச்சை பொறுத்து. இன்னைக்கு அந்த ஸ்பின்னர் பிச்சு இன்னைக்கு, அதனால மோஸ்ட்டாக விக்கெட் விழுந்திருக்கும். அந்த லெவலுக்கு பவுலிங் இது இல்லை. பட்டியில் ஒரு 250 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு 50 போட்டாப்புல. கமின்ஸ் வந்து கடைசியில் காட்டி விட்டாப்புல. அப்படியே போகணும்னு நினச்சோம், ஆனால் போகல, முடிஞ்சிச்சு. தெரில ப்ரோ, எப்படின்னே தெரில. அவங்க போட்டாங்க கடைசியில். ஏர் ஸ்டைல் நல்லா போட்டாப்புல கடைசியில் சிராஜ். ஆமாம், மும்பை ஆட்டிங் பண்ணி ஏதாவது பண்ணோம் ப்ரோ. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ மும்பை ஆர்சிபிலியா. ஆமாம் ப்ரோ, இவங்களை எவரா எடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா இவங்க எடுத்துட்டாங்க. இவங்க பாட்டம் ஆடுற எப்படி சோதிச்சிட்டாங்க. அதனால நல்லா இருந்தது ப்ரோ மேட்ச். ஆர்சிபி பவுலிங் இன்னைக்கு மட்டும்தான் நல்லா பவுலிங் போட்டாங்க. மற்றபடி 200 எப்போ அடித்தாலும் தோத்துருவாங்க. நான் ஃபுல்லாக பார்க்கல தலைவா. ஆனால் விக்கெட்ஸ் ஸ்பீடாக எடுத்தாங்க. பரவாயில்ல, ஆர்சிபி ரொம்பவே நல்லா எடுத்தாங்க. ஆர்சிபி எதிர்பார்க்கல. ஆனால் நான் நினச்சேன் ஓவரில் முன்னாடியே விக்கெட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. 10 விக்கெட்ஸ், அதுதான் வேறு லெவல். அது ஆர்சிபி நினச்சா வின் ஆகலாம். ஃபுல் ஃபார்மில் வந்தால் நல்லா ஆர்சிபி நல்ல டீம் தான். பட் கொஞ்சம் எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக ஒரு யூனிட்டி எடுத்தாங்கன்னா சூப்பராக ஆடலாம். ஆர்சிபியும் வின் ஆகலாம். ஷெட்யூல்லே வந்து லாஸ்ட்டு அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க கூட நான் வின் ஆவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக நல்லா ஆடினாங்க, சூப்பராக ஆடினாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா மோஸ்ட்லி இந்த தடவை ஆர்சிபி வரோன்னு ஒரு பார்ப்போம். வந்துச்சு நல்லா இருக்கும். அது இருக்கும்னு தான் நினைக்கிறேன். வேற என்ன இருக்கு, இவ்வளோ பவரான டீமு. அதுவும் ஆர்சிபி மேலே தான் இதுக்கு முன்னாடி அடிச்சாங்க. இப்போது ரொம்ப டம்மியாக ஆடி இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். எந்த இதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஃபிக்ஸிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ இதே மும்பை ஜெயிச்சு தானே சொல்லியிருப்பாங்க. இது ஃபிக்ஸிங் தானே இருப்பாங்க. அப்போ இதுவும் ஃபிக்ஸிங்காக தான் இருக்கணும். ஆனால் இது சென்னை ஜெயிச்சிருந்துச்சுன்னா டோனி சொன்னார் அங்கே நிற்க சொல்லி, எங்கள் கை காட்டினாரு, அங்கே முன்னாடி சிக்னல் கொடுத்துட்டாரு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இது நம்மளுக்குலாம் சொல்லியிருந்தா ஃபிக்ஸிங் தான் இது. அப்போ மற்ற டீமுக்கு நம்ம அதை தான் சொல்ல முடியும். போட்டாங்க தானே, எல்லாருமே போகிற போலிங் தானே இது. எப்பவுமே போட்டாங்க தானே, இவங்க தானே போட்டாங்க, அதே தான் போட்டாங்க. அதே ஆப்னட்டே இதே டீம் தான். அப்போலாம் இது நடக்கல, இன்னைக்கு இப்படி நடக்குது தலையில. யாருமே அதான் எங்களுக்கு அதிசயமாகுது. எப்படி தோற்று போச்சு தானே எஸ்ஆர்ஹெச் தான். நல்லா இல்லை இன்னைக்கு. நீ பிச்சு மாறி இருக்கு ப்ரோ. இந்த பிச்சு மாறும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பிச்சு இருக்கும், செகண்ட் ஹாஃபில் இந்த பிச்சு மாறிச்சு, சாண்டில் பிச்சாக மாறிச்சு. அதில் இப்போ பெரிய பிரச்சனையே பிச்சு மாறினால தான் ஒரே காரணமே. எப்படி இருந்துச்சு என்னைக்கு இல்லாத ஆர்சிபி போலிங்? இன்றைக்கும் போலிங் மட்டமாக தான் இருந்துச்சு. இவங்க ஆள் அவ்வளோதான் சொல்ல போனால். எப்பவுமே போல போலிங் மட்டும் தான். இவங்க ஆள் அவசரப்பட்டாங்க. இவங்க அதான் பெரிய விஷயமே. அவசரப்படாமல் ஆடி தான் இடத்துக்கு வின் பண்ணியிருந்துருக்கலாம். அவசரப்பட்டாங்க, அவ்வளோதான். 200 ரன் ஒன்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ. அதுதான் விஷயம். 200 ரன் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சேன். அதுதான் அவங்களோட பெரிய விக்டர். 4 ஓவரில் காலி ஆகிட்டாங்க. டப்பு 4 விக்கெட். எங்கே தலைவன் அவுட் ஆனால் தான் மேட்ச் முடிஞ்சு போச்சு. தலைவன் தானே மேட்சே முடிஞ்சிட்டு இருக்குமே 15 ஓவரில். ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல, பவுலிங் பரவாயில்ல. இருந்தாலும் ஆர்சிபியோட பேட்டிங் இன்னமும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா 240 கிட்டே வந்திருக்கு. நான் அவங்க கிட்ட லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அந்த லோ ரோட்டிங் மேட்ச்சில் அடிச்ச ரன் 7 ரன் 8 மேட்ச் ஆயிடுச்சு. அவர் என்ன 10 ரன் இன்னமும் தாண்டல அவர். ஆனால் இன்னமும் எதுக்கு அவர் எடுத்து போட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஆர்சிபி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை தவிர வேறு ஏதாச்சும் நல்ல பிளேயரை போட்டிங்கன்னா மேபி இன்னொரு 20-30 ரன் கூட வரலாம். பவர் பிளேயில் எண்டில். ஏன்னா எல்லா டீமே கடைசி 5 ஓவரில் நல்லா அடிக்கிறாங்க.
அந்த ஒரு பொசிஷனில் ஒரு பிளேயர் எப்படி ஆடணும், நல்லா தானே ஆடணும். அவர் நல்லாவே ஆட மாட்டேங்கிறார், ஓப்பனாகவே தெரியுது. நல்ல ஓபி பால் அடிக்கிறார், அழகாக கையில் போய் விழுவுது. எஸ்ஆர்எஸ் அதான் சொல்லலை, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லைன்னா எஸ்ஆர்எஸ் ஒன்றுமே இல்லைன்றது எல்லா டீமே இதை பார்த்து நான் தெரிஞ்சுக்குவாங்க. டிராவிஸ் ஹெட்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும், அடுத்தடுத்த மேட்ச்சில் அழகாக தெரிஞ்சிருக்கும். டிராவிஸ் ஹெட்டுக்கு என்ன யூஸ் பண்ணணும், கிளாஸனுக்கு என்ன யூஸ் பண்ணணும், அபிஷேக் சர்மாக்கு என்ன யூஸ் பண்ணணும், இந்த மேட்ச்சை பார்த்து அவங்க கிளியராக தெரிஞ்சிருப்பாங்க. சீரியஸ் டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன பண்ணணும் பண்ணிடுவாங்க. போன மேட்ச்சு கொஞ்சம் லைட்டாக செருப்படி வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். வாங்கின அடியெல்லாம் கொஞ்சம் திருப்பி கொடுக்கணும்ல. ஹோம் கிரவுண்ட்லேயே தோற்றது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சு உள்ள வந்துடும். நம்ம தான் வருஷம் 7 மேட்ச் தோத்தாலுமே 7 மேட்ச் உள்ள வரும்ல. சன்ரைஸ் ஹைதராபாத் எடுத்துட்டிங்கன்னா கூட அவங்க கூட பவுலிங் இருக்குது, இவங்கள்ட்ட பவுலிங் அவ்வளோவா இல்லை. அது ஹெட்டு வந்து அவுட்டாக அது வந்து இதுதான். பேட் சிமெண்ட்ஸ் வந்து அடிச்சாப்புல, அதுக்கப்புறம் விக்கெட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்க ஸ்பின்னர் ஓவர்ன்றதுனால அவங்களுக்கு எல்லாருமே டஃப்பாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை. ஹைதராபாத் டீமே ஆர்சிபி வந்து நார்மல் மேட்ச் மாதிரி தான். நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. பவுலிங் இருக்குண்ணா சிஎஸ்கே. இது வந்து அவங்களுக்கு ஒரு செட் பேக் தான் ப்ரோ. நல்லா இதுக்கப்புறம் அடுத்த சீசனுக்காகவாது இவங்க இப்போ இருந்து செட் பேக் பண்ணிட்டு போகணும். எங்கே மிஸ்டேக் பண்ணாங்க, பட்டிதர் விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ப்ரோ. அவனை வந்து அடிக்க விட்டது ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அவ்வளோ விக்கெட் நிறையா விட்டதுனால தான் ஓரளவு ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. ஆமாம் ப்ரோ. ஸ்டார்டிங்லேயே நிறைய விக்கெட் ரன் வந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் ஹென்ரிச் கிளாசன் விக்கெட் தான் மெயின். நல்லா சூப்பராக இருந்தது ப்ரோ. ஃபுல் என்டர்டெயினாக இருந்தது ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்கேவோட தான். ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருவாங்களோ அந்த மேட்ச்சில்? எஸ்ஆர்ஹெச் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க ப்ரோ. எம்ஐ எடுத்து ப்ரூவ் பண்ணுறேன். அது என்னன்னு தெரியல, அது அவ்வளோதான். இல்லை ப்ரோ, எஸ்ஆர்ஹெச் நல்லா ஆடுறாங்க. அவங்க நல்ல லைனில் அப்படியே போயிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே இப்போ வந்து ட்ரபிள் ஆகிட்டு இருக்க மாரி தோணுது. இல்லை ப்ரோ, 4 தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க 4மே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. அதனால் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்காத லெவலில் இருந்தது ப்ரோ. சூப்பர் ப்ரோ. பவுலிங் அந்த லெவல் ப்ரோ. பவுலிங்கு அருமையான பவுலிங் ப்ரோ. கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ கூட சேஸ் பண்ணலாம். இந்த கப்லேயே சேஸ் பண்ணலான்றேன். நல்லா இதே மாதிரி பவுலிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக சேஸ் பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் 10 விக்கெட்னா ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. இந்த ஐபிஎல்ல 10 விக்கெட் எதுவுமே உள்ளல. எந்த டீமுக்கும் 10 விக்கெட் உள்ள. ரன்ஸில் தான் வின் ஆனாங்களோ, விக்கெட்ஸில் வின் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம். 10 விக்கெட்ஸ் எடுக்கணும் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இதுலேயே வந்து குவாலிஃபை நல்லாவே ட்ரை பண்ணலாம் ஆர்சிபி. அதான் நான் ஃபுல்லாக பார்க்காதனால தெரியல. நான் லாஸ்ட்டாக இப்போ தான் பார்த்தேன் நார்மலாக ஸ்க்ரீனில் ஒரு கேஃபே போனேன்னு சொல்லி. அதிக ஸ்கோர் கூட இல்லை, இது 207 தான். போன மேட்ச் லாஸ்ட் மேட்ச் 6 ஓவருக்கு 125 வச்ச டீமு இன்னைக்கு 6 ஓவர்லேயே 6 ஓவரில் 5-6 விக்கெட் ஆகிடுச்சு. ஃபார்ம் அவுட் டீம் தான் அந்த மாதிரி ஆகும். இது ஃபார்ம் அவுட் டீமா? டாப் லிஸ்ட்டில் இருக்குது. இது போய் இந்த மாதிரி அண்ணா படம் என்னன்னு சொல்லுவோம். இப்போது மும்பை லாஸ்ட்டில் இருக்குது. இன்னொரு 4 மேட்ச்சில் அடிச்சு மேலே வந்துடுவாங்க. வந்தோடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபிக்ஸிங்கு, இவங்க பணம் கொடுத்துட்டாங்க, 4 மேட்ச் ஜெயிச்சு வந்துட்டாங்க நீங்களே. அந்தமாரி தான் இதுவும். பெருசாக எடுத்துக்கிறது எதுவுமே இல்லை. ஜெயிச்சா விளாட்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லணும் இல்லையா? இந்தமாரி போனால் ஃபிக்ஸிங் தான். நாங்கள் விளாட்னா ஃபிக்ஸிங்கு, சென்னை விளாட்னா அது தலை சொன்னார், இவங்க சொன்னாங்க பக்கத்து வீட்டில், அதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் ஒன்று தான். சரி தானே ப்ரோ? நல்ல மேட்சாக இருந்துச்சா? ஸ்லோவாக தான் போச்சு. அவங்க ஈக்குவலாக அடிச்சு ஒன்றும் அதிகமாக அடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஏதோ ஓகே போட்டிருக்கானுங்க, அவனுங்க போட்டாங்க. அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பால் நல்லா திரும்பிருச்சு. அதனால தான் பசங்க அவுட் ஆகிட்டாங்க. எல்லாம் போல வந்துட்டு இருப்பாங்க. ஒரு அடி ஆர்சிபி எப்பயும் வீட்டுக்கு போயிடுச்சு ப்ரோ. இது கற்றுது வரல வாய்ப்பே இல்லை. வீட்டுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகுது. இது போர் அடி இது விளையாண்டுக்கிறாங்க. சிஎஸ்கே கூட ஈஸியாக தோற்று போயிடும். சிஎஸ்கே தான் கம்பல்சரி ஜெயிக்க போகுது, தெரிஞ்ச விஷயம் தானே. ஓகே, ஆர்சிபியோட தோற்றுருக்காங்க. பட் சிஎஸ்கே ஒரு பயங்கரமாக விளையாடணும், ஒரு பயங்கரமாக வருவாங்கல்ல. கண்டிப்பாக சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஷுவராக ஜெயிக்கும். எவ்வளோ ரன்ல அப்படிலாம் சொல்ல முடியாது, ஆனால் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். எஸ்ஆர்ஹெச் நெக்ஸ்ட் நாங்கள் உங்கள் கூட தான் சண்டை போட போகிறோம். ரெடியாக இருங்க. அதுதான் டாப் ஆர்டர் உடச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்கலாம். தலை ஏதாச்சும் பிளானோட தான் வருவார். எஸ்ஆர்ஹெச் வந்து மேட்சும் நல்லா 200 மேலே அடிச்சு கேவலமாக தோத்துருக்கீங்க. கேவலமாக சொல்லக்கூடாது. வெயிட் டீம் வாய் இருக்கு. ஆர்சிபி கெத்து டீம்னா எல்லா மேட்சும் ஜெயிக்கணும். ஓகேவா? ஜெயிக்கிற டீம்லாம் பெரிய டீம். நான் இன்னைக்கு வர தோத்துறோன்னு தான் நான் இன்னைக்கு மேட்சே பார்க்கல. ஓகேவா? அதனால தான் ஜெயிச்சிருக்காங்க. நீ அப்படி நினைக்காத. ஓகேவா? சல்லி பசங்க. ஓகேவா? இன்னைக்கு ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? மற்றபடி ஃப்ளூக்ல கிடையாது. கேம்ல எதுவுமே ஃப்ளூக் கிடையாது. நல்லா விளையாண்டா ஜெயிக்க முடியும். நல்ல 10 பால் தான் மேட்ச் டிசைட் பண்ணும். எல்லா மேட்சும் ஜெயிக்கல. எல்லா மேட்சும் அவன் கரெக்டான விளையாடல. இன்னைக்கு தான் கரெக்டா விளையாண்டுருக்காங்க. கரெக்டா ஒத்துக்குறீங்க? எல்லா மேட்சும் கரெக்டா விளையாடல, இன்னைக்கு தான் விளையாடுறாங்க. இன்னைக்கு நல்லா விளையாண்டாங்க. அப்போ மிச்ச மேட்சுக்கு வேணாப்பா, கிளம்பிடுங்கப்பா. எதுக்கு அடுத்த மேட்ச் ஜெயிச்சு உள்ள வருவோம்ப்பா. கண்டிப்பா வருவான். கடைசரி ஈசல கப் நம்மதே. கடைசரி ஈசல கப் நம்மதே சொல்லிட்டு இருப்பான். ஆனா வர மாட்டாங்க ப்ரோ. ஆனா எவன் வேணா என்ன வேணாலும் பேசட்டும். நான் ஆர்சிபின்ற ஒரு நல்ல டீம். கண்டிப்பான முறையில் ஒரு டைம் அவங்களுக்கு கப் அடிக்க தான் போறாங்க. இந்த மாதிரி நாய்களுக்குலாம் அவங்க பதில் சொல்லுவாங்க. தேங்க்யூ. விராட் கோலி அவர் கடைசி வரைக்கும் போராடிட்டே தான் இருப்பாப்புல. அவங்களுக்கு ஒன்றும் 50 எதிர் அவங்க 100 அடித்தாலுமே டீம் ஜெயிக்கணும்ல. 16 வருஷம் ஆச்சு ஐபிஎல் ஆரம்பிச்சு. 17 இதோட அதான் குவாலிஃபை ஆகலையே. குவாலிஃபை ஆக முடியாது. இந்த மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பாட்டம் ஆர்டரே எக்ஸ்போஸ் ஆகுது. இது வரைக்கும் அவங்க எதுவுமே எக்ஸ்போஸ் ஆனதே கிடையாது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 3 விக்கெட் தான் மெயின். ஆனால் இது வரைக்கும் யாருமே அவங்களுக்கு தூக்கலை.
எவனாச்சும் ஒருத்தர் அடிச்சிட்றான், இல்லை ஹெட் அடிச்சிடுறாங்க, இல்லை அபிஷேக், கிளாசனு. இப்போ இவங்க அவுட் ஆனதும் அவ்வளோதான், யார் இருக்கா அடுத்து, யார் பாட்டம் ஆர்டரு அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு. ஆடும்போது ஜாலியாக இருந்துச்சு பார்க்க. கொண்டு போனோம் என்டர்டைன்மெண்ட்டாக போகல, இல்லைனா என்னடா இது அப்படியே முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி இருந்திருக்கும். அது வரைக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. அவர் அவுட் ஆனது அதுவும் போச்சு. அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சுன்னு அப்பயே முடிவு பண்ணியாச்சு. அதோட பார்க்கட்டும். எதனா போனதும் வெறும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் ஜாலியாக இருக்குமா என்ன? விக்கெட் போனால் தான் ஜாலியாகவும் இருக்கும். அது ஒன்று மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அதெல்லாம் எல்லாருக்கும் தான். இப்போ டோனி கொடுத்தா ஏதோ ஒய்டு பேட்டிங்கே போச்சு, இப்படி அது கொடுக்கல, ஒய்டு கொடுக்கல. இப்போ ஆர்டிக் பண்ணி கேட்கும்போது அங்கே தான் போகுது, ஒய்டு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் அதான் என்ன பண்ணுறது, நம்ம சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. கம்மின்ஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சிச்சு. கடைசி 4 ஓவர் சும்மா தான் ஃபார்மாலிட்டி தான் ஆடின மாதிரி இருந்துச்சு.